Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டுமாரோ வந்து வீக்கெண்டில் வந்து ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா லாங் டைமுக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் ஜோதிகா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தான். அது மட்டும் இல்லாமல் அஜய் தேவகன் வந்து அவங்களும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாதவன். ஸோ இவங்க 3 பேரும் வந்து ஒரு முக்கிய ரோலாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். ஸோ அதுதான் வந்து சைத்தான் மூவி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் அதாவது டுமாரோ வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதுக்கு வந்து 65 crore வந்து ஏர்ன் பண்ணி 65 crore வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மூவியை வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 75 crore வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே ஒன்லி 2.5 crore மட்டும்தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வந்து இன்னும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 90 crore வந்து ஏர்ன் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஆஃபிஷியல் பாக்ஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் வந்துட்டு ஒரு ஹாரராக இருப்பார். ஸோ இது வந்து ஒரு திகில் மூவியாக வந்து இருக்கும். அவர் தான் வந்து ஒரு மறைமுகமாக அதாவது ஒரு ஹாரர் வேடத்தில் வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் தேவகன் அந்த ஜோதிகா இவங்க 2 பேரும் வசிக்கிற ஒரு வீட்டில் வந்து ஸோ அவங்களோட டாட்டரை வந்து அவங்க சைடே திசை திருப்பி ஸோ அவங்க தங்க வைக்கிறதுக்கான இடத்த வந்து அவங்க திசை திருப்பி ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மாதவன் வந்து பண்ணுவார். ஸோ இவர் தான் வந்து ஒரு முக்கிய டிவிலாக இருப்பார் ஸோ அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த மூவியில். அது மட்டும் இல்லாமல் இது இந்த மாதிரியான படங்களை வந்து இது ஓரளவுக்கு எல்லாராலையும் ஒரு ஆன்டிசிபேட்டட் பண்ணப்பட்ட மூவி அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இது இன்னுமே வந்து ட்ரெய்லர் கூட வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் ட்ரெய்லர் ரிலீஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது 2.5 crore வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுது. பட் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே வந்து ஓரளவுக்கு வரவேற்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் பாக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்த அளவுக்கு இது வரைக்கும் ஹாரர் மூவி பார்க்காத அளவுக்கு ரொம்பவுமே வந்து இது எல்லாரையும் வந்து பயன்படுத்துகிற வகையில் இருக்கும். ஸோ ரொம்பவுமே ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியானது வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கதாபாத்திரத்தான மாதவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு போர்ட்ரேட் மூலமாக வந்து அவர் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவார். அவங்க டாக்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஸோ அவங்கள வந்து அதுக்கு சைடாக வந்து திசை திருப்புவார். அதுதான் வந்து இந்த மூவியில் வந்து காட்டப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வந்து அஜய் தேவகன் நடிச்சிருக்காங்க, ஜோதிகா நடிச்சிருக்காங்க, மாதவன் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஹாரர் மூவியில் நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் இடத்துலையும் வந்து கொஞ்சம் வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இது நாளைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நாளைக்கு ஆனதுக்கப்புறம் தான் வந்து இந்த மூவி எப்படி இருக்கும், ஸோ இதனுடைய ஸ்டோரி இதோட அடுத்த கட்ட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கான டிக்கெட் முன்பதிவு செய்கிறதுக்குமே வந்து இதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ஓப்பனில் தான் இருக்குது, டிக்கெட் வந்து இன்னும் ஓப்பனில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மூவி பற்றி நீங்கள் இந்த மூவி வந்து ஆன்டிசிபேட் பண்ணப்பட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வந்து டுமாரோ வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே வந்து ஓரளவுக்கு சொல்ல முடியாமல் அதாவது ட்ரெய்லர் கூட இன்னும் ரிலீஸ் ஆகாத நிலைமையில் வந்து இது எல்லாருமே வரவேற்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து உங்களோட கமெண்ட்ஸில் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஸ்டோரியாக இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா ஆர்எல் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.